தெரியாதுன்னு சொல்லி கூட போகும்போதெல்லாம் நீங்க கூட்டிட்டு போவீங்க, தெரியாதுன்னு சொல்லி மறந்தடிச்சுட்டா உங்க மார்பிலே சாய்ந்திருந்தவனும் உங்களை பிடிச்சவனே ஓடி போயிட்டான். ஒருத்த கூட மிச்சம் இல்லை. அவங்களையா நம்ப போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி இருக்கட்டும், நீ அவங்களே நம்பிக்கைங்க. ஒருவேளை அவங்க இந்த வேலையை செய்யல அப்படின்னா உங்க மனசுல வேற ஆப்ஷன் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஜீசஸ் அமைதியாயிட்டாரு. பரலோகம் முழுவதும் அமைதியாயிடுச்சான். இயேசு சொன்னார், செகண்ட் ஆப்ஷனே இல்லை. செகண்ட் ஆப்ஷனே இல்லை. நான் யாரை நம்பி இருக்கிறனோ அவங்க இந்த லட்சியத்தின் திட்டத்தை உலகம் எங்கும் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். இன்றைய நாளில் உங்களையும் என்னையும் நம்பித்தான் ஆண்டவர் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நம்ம கையில் கொடுக்கிறார். இந்த ரட்சிப்பின் செய்தியை நம்ம சொல்லல அப்படின்னா வேற யாரும் இதை உலகத்துக்கு கொண்டு போக மாட்டாங்க. அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போக மாட்டாங்க. ஆண்டவர் தேவதூதர்களுக்கு அந்த வாய்ப்புகளை கொடுக்கிறார். நம்பிதான் ஆண்டவர் இயேசு நம்பி. முதலாவதாக இந்த வார்த்தைகளை நான் கேட்கும்போது அந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் என்னால் கண்ணீரை நிறுத்த முடியல. அழுத்தே இருக்கேன். ரொம்ப நேரம் அழுத்தேன். ரொம்ப நேரம் அழுத்தேன். என்னை நம்பி ஆண்டவர் திட்டத்தை கொடுத்திருக்கிறார். என்னை நம்பி ஆண்டவர் திட்டத்தை கொடுத்திருக்கிறார். நான் செய்யாமல் யார் செய்ய? என்னை நம்பி, என்னை உண்மை உள்ளவர் என்று நம்பி இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் உண்மை உள்ளவர்கள் சொல்லி ஆண்டவர் நம்பி நம்மை தெரிந்தெடுத்திருக்கார். சும்மா இல்லைங்க, சும்மா நம்மை பற்றி நமக்கு தான் தெரியும். நாம் யார், நான் யார், நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி எனக்கு தான் தெரியும். ஆனால் இப்படி இந்த நிலையில் இருக்கிறதான நம்பி உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி என் வேலையை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்து இந்த மேன்மையான பொறுப்பை, இந்த காந்தமான பொறுப்பை நம்முடைய கையில கொடுக்கிறார். நம்முடைய கையில இந்த சிந்தையில கொள்வோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் 6 வசனம் வாசித்தோம். இன்னைக்கு எல்லாருக்கும் சான்ஸ் போகும். வசனம் படிக்கிறதுக்கு எல்லாரும் ஆயத்தமாக இருந்துக்கங்க. ஒரு வசனம் தான் வாசிக்க. முதல் வசனம் இருந்தா வாசிச்சு ஆரம்பிச்சிருந்தோம்.
Yet finish.